அமெரிக்காவில முறையான ஆவணங்களின்றி சட்டவிரோதமா தங்கி இருக்க வெளிநாட்டினர் தாங்களாகவே முன்வந்து தங்களோட சொந்த நாடுக்கு திரும்பினா அவங்களுக்கு நிதி உதவி மற்றும் சில சலுகை வழங்கப்படும்னு அமெரிக்க அரசு அதிரடியா அறிவிச்சிருக்கு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற பிரச்சனையை சுமூகமா கையாளும் நோக்கில் இந்த வெகுமதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வழியா கட்டாயமா நாடு கடத்துவதற்கு செலவு மற்றும் சட்ட போராட்டங்களை குறைக்க முடியும்னு வெள்ளை மாளிகை கருதுறாங்களாம். இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள தாங்களாகவே வெளியேற சம்மதிக்கும் நபர்களுக்கு அவங்க சொந்த நாட்டுல புதிய வாழ்க்கையை தொடங்க தேவையான ஆரம்ப கட்ட நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னும் எதிர்காலத்துல அவங்க சட்டப்பூர்வமா அமெரிக்காவுக்குள்ள நுழைய விரும்புவதற்கான சில விதிவிலக்குகளும் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா மெக்சிகோ, வெனிசுவேலா மற்றும் அமெரிக்கா நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான குடியேறிகள் இந்த திட்டத்தின் மூலம் இலக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த எல்லைகள்ல சுவர் எழுப்புறது, ராணுவத்தை நிலைநிறுத்துறது, இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகளுக்கு மத்தியில சுய முன்னார்வ திருப்பு திட்டம் ஒரு முக்கிய திருப்பமா கருதப்படுது. மனித உரிமை ஆர்வலர்கள் சிலர் இந்த திட்டத்தின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அமெரிக்கா கனவு நோக்கி வந்தவங்க, பணத்துக்காக தங்களோட வாழ்வாதாரத்தை விட்டு வந்தவங்க, இவங்க எல்லாம் திரும்புவாங்களா அப்படின்னு வரும் மாதங்கள்ல இந்த திட்டத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து தாங்க தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.